Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. Disclaimer: I am not a CB registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் போடுற அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பெரி, சென்செக்ஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக போகலாம். வீடியோட எண்டில் என்னென்ன ஸ்டாக் ஸ்விங் ட்ரேடிங் ஃபோக்கஸ் பண்ணுறதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட யூடியூப் சேனல் புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட லெவல்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. யூடியூப் அல்கோரிதமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு நம்ம லெவல்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தோம். மார்னிங் 909 நம்ம சொல்லியிருந்தோம் 22,560 தான் ரெசிஸ்டன்ஸ். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 560 தான் எகைன் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆரம்பிச்சு. அது இல்லாமல் பர்டிகுலராக 942 நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். 22,560 மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும், இல்லைனா அது மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். கரெக்டாக அங்கே இருந்தால் ரிவர்ஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கால் ஆப்ஷன் சைடில் ஒரு டவுன் சைடில் ஃபால் வந்ததுக்கப்புறம் ஐஆர்ஐ ஃபார்மேஷனில் நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் வச்சு அது ஒரு 15 to 20 பாயிண்ட்ஸ் நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புட் ஆப்ஷனில் ஒரு ட்ரேட். இனிமேல் வந்து நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி ஸ்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீமியம் அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் கரெக்டாக வரமாட்டேங்குது. கன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறது டஃப்பாக இருக்குது. நீங்கள் நம்ம எடுக்கும்போது எப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் எடுக்கணும், இல்லைனா மார்க்கெட்டோட ட்ரெண்டில் எப்படி ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுது அந்த பேசிஸில் எடுக்கணும். இது ரேண்டம் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப இதாக இருக்குது. நம்ம ஏப்ரல் மந்த்துக்கான ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதோட சிலபஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் சேனல்லையும் நான் போஸ்ட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 5 ஸ்டார்ட் ஆகுது. லைவ் ட்ரேடிங்கும் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபியூச்சர் ப்ரைஸ்லேருந்து கேல்குலேட் பண்ணும்போது ஒரு 120 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நாஸ்டாக், டவ் ஜோன்ஸ், S&P 500 எல்லாமே 0.5% பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்த்துடலாம். இன்னைக்கான எஃப்ஐ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கும் கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 4,488 crores செல்லிங்கில் இருக்காங்க. கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட். டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 crores பையிங்கில் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் 30 மினிட்ஸோட ஓஏ சேஞ்ச் பார்க்கலாம். எவ்ரி 3 o'clock கம்ப்ளீட் ஆகும்போது பாருங்கள் இன்ட்ராடே பேசிஸில் இன்ட்ராடே செல்லர்ஸ் வந்து பாதி பேர் வந்து பொசிஷனை அன்வைண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னா மார்க்கெட் அப் சைட் டவுன் சைட் கேப் படிக்குமா வரும், இல்லை கன்சல்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறனால சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே பேசிஸில் ஆஃப்டர் 3 o'clock அப்புறம் பொசிஷனில் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இருக்க பொசிஷன் வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 22,500 ஆல்மோஸ்ட் ஸ்டேடல் இருக்குது. 600 ஓரளவுக்கு தான் ரைட்டிங் இருக்குது. 700 ஹெவி ரைட்டிங் இருக்குது. ஏன்னா ஒன்ஸ் 22,560 கிராஸ் ஆயிடுச்சுன்னா 640, 720 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அங்கே ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. அதனால் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா கால் ரைட்டிங் அங்கே இருக்குது. புட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா 22,500 ஃபாலோட் பை 22,400, 22,300 ஹெவி புட் ரைட் இருக்குது. இப்போ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலையில் மென்ஷன் பண்ண மாதிரி தான் 22,575 to 560 ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இங்கே ஆல்ரெடி செல்லர்ஸ் இருக்காங்க. செல்லர்ஸ் புஷ் பண்ணுறாங்க மார்க்கெட்டை. எகைன் செல்லர் இருக்காங்க, செல்லரை புஷ் பண்ணுறாங்க. எகைன் பார்த்தீங்கன்னா செல்லர் புஷ் பண்ணாங்க. மார்னிங் இவ்வளோ பையிங் வந்தாலும் நம்ம என்ன சொன்னோம், ப்ரைஸ் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவல் போகும், இல்லைனா வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னோம். ஏன்னா பையிங்கில் வரும்போது இமீடியட்டாக நம்ம புட் ஆப்ஷன் சைட்லையும் ட்ரேட் பண்ண முடியாது. சஸ்டெயின் ஆனால் மட்டும் தான் கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ண முடியும். மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு பர்டிகுலராக ப்ரீமியத்தை ரொம்ப வாட்ச் பண்ணணும். செகண்டு மார்க்கெட் அப்சைடில் ட்ரேட் ஆனால் கூட நம்ம வந்து மார்க்கெட்டில் ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுக்கணும். இப்போ நாளைக்கு அந்த சினாரியோ பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நாளைக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். நாளைக்கு இங்கே லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 22,440 ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். 22,350 செகண்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஏன்னா இது மல்டிபிள் சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட் பிரேக் ஆனால் தான் எகைன் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதனால் நெக்ஸ்ட் லாஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 22,250 லாஸ்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். டவுன் சைடில் 3 சப்போர்ட் சொல்லியிருக்கேன். அப் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி செல்லர் ஜோன், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் 22,575.
இன்கேஸ் மார்க்கெட் இப்போ இருக்க கேல்குலேஷன் பண்ணும்போது மார்க்கெட் கேப் அப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. கேப் அப் ஆச்சு அப்படின்னா அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். இமிடியேட்டாக 22,460 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அங்கேருந்து ரீட்ரெஸ்ட் ஆகும்போது மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த ட்ரெண்டில் ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுத்தால் திருப்பி இந்த கேப் ஃபில்லிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம இங்கே ஒரு கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். கேப் அப் நடந்து இமிடியேட்டாக மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா 22,640 ஆர் 650ல ரிஜெக்ஷன் ஆகும்போது ரீட்ரேஸ்மெண்ட்ல என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அழகா ஒரு இங்க கேப் ஃபில்லிங் இருக்கு 22,570 வரைக்கும் அந்த கேப் கண்டிப்பா ஃபில் பண்ணும். இன்கேஸ் மார்க்கெட் கேப் அப் ஆயிட்டு பிரைஸ் டவுன் சைடில் வருது அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. இந்த 500 and 520 மேலே சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி இங்கே நம்மளுக்கு இன்னைக்கு ஃபார்மேஷன் கிடைச்சிச்சு பாருங்க கால் ஆப்ஷன் சைடில் ப்ரீமியத்தில் கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டு ப்ரீமியத்தோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்துட்டு லோயர் லோ போடாமல் எகைன் ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகி டபுள் டாப் கன்ஃபர்மேஷன் கொடுக்குமா. இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு நாளைக்கு வந்து ஸ்பாட்டில் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல திருப்பியும் கால் ஆப்ஷன் சைடில் 480 கீழே எஸ்எல் வச்சுட்டு கால் ஆப்ஷன் சைடு அட்டன் பண்ணால் 640 வரைக்கும் ஒரு கால் ஆப்ஷன் மூமெண்டம் எகைன் ட்ரேட் கண்டினியூ ஆச்சுன்னா எகைன் அப் சைடில் ட்ரேட் கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இன்னைக்கு மாதிரி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனோடனே எகைன் அல்ட்ரா புல்லிஷில் இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ரெசிஸ்டன்ஸ் வரும்போது ப்ரீமியம் ஹெவியாக இருக்கும். ஆல்ரெடி இங்கே ஒரு செல்லர் ஜோன் இருக்குது, மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆனாலும் இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணும். அப்படி டைரெக்டாக ஹெவி பையிங் ப்ரெஷர் இருந்தாலும் இந்த இடம் ப்ரீவியஸ் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆனது இப்போ என்னவா ஆக்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் வரும்போது நம்ம ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தோம் அப்படின்னா அந்த இன்னைக்கு வந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கில் நம்ம அழகாக ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் இங்கே நம்ம புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணிக்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி சொல்கிறேன், ப்ரீமியம் எடுத்து வச்சு செக் பண்ணி பாருங்கள். ஸ்பாட்டுக்கும் ப்ரீமியமுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸ்பாட்டு பாதி லெவலுக்கு தான் வந்துச்சு, ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% டிகே ஆச்சு. அதனால் ப்ரீமியமும் ஸ்பாட்டும் வச்சு ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஸ்பாட் லெவல்ஸ் வச்சு மட்டுமே இமிடியேட்டாக ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி என்ட்ரி எடுத்துடாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் பார்த்துடலாம். ஏன்னா சென்செக்ஸும் நிஃப்டி ஒரே மாதிரி தான் இருக்கும். சென்செக்ஸ்க்கும் நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ்க்கு வந்து அட் த மணி ப்ரீமியம் ஏடிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 425 ரூபா இருக்குது. நாளைக்கு ப்ரீமியம் கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் திருப்பி கன்சல்டேஷனில் தான் இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. ப்ரீமியம் மெயின்டைன் ஆனாவோ இன்க்ரீஸ் ஆனாவோ எகைன் ட்ரெண்ட் பிடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. 500 to 600 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுக்கும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டு சப்போர்ட் தான், 73,975. ஒன்ஸ் அது பிரேக் ஆச்சுன்னா 73,800 ஃபைனல் சப்போர்ட்டாக இந்த லெவல் 73,600, 73,975, 73,800 ஃபைனல் சப்போர்ட்டாக 72,600. அப் சைடில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 740 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், 700 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 800 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ், ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் சேம் இப்படி நிஃப்டியில் கேப் ஃபில்லிங் இருக்கும் அந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன், ஸ்க்ரீன் கார்டு எடுத்துக்கோங்க. இப்போது சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் எக்ஸாக்டாக இருக்குது. நாளைக்கு கேப் அப்போ கேப் டவுனோ ஆனாச்சு, கேப் அப் ஆனால் கூட ப்ரைஸ் வந்து திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வரலாம். ஏன்னா இங்கே திருப்பி ரெசிஸ்டன்ஸ் ஜோன், இன்றைக்கி எப்படி நிஃப்டிக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனோ அது மாதிரி சென்செக்ஸ் இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் இம்மிடியேட்டாக கேண்டில் ஸ்பைக்கு வரும். ஸ்பைக் வந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக ஜம்ப் ஆகாதீங்க. அந்த கேண்டிலில் பாதி லெவல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேண்டில் கிரீன் கேண்டில் பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா அந்த கேண்டில் பாதி லெவலில் என்ட்ரி எடுங்க. இந்த கேண்டில் கீழே பஃபர் விட்டு எஸ்எல் வைங்க. எஸ்எல் வச்சிங்கன்னா அழகாக இந்த மொமெண்டமை ஒரு 200 பாயிண்ட்ஸ் மொமெண்டமை ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், ஃபிஃப்த்து சிக்ஸ்த் டைம்லாம் ஈஸியாக பிரேக் அவுட் ஆயிரும். அதனால் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம அப்படி ட்ரேட் பண்ணலாம். இன்கேஸ் கேப் அப் ஆகிட்டு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்து திருப்பி டவுன் சைடில் வந்தால் மட்டும் ஒரு புட் ஆப்ஷன் சைடில் ஸ்கேல்ப் ட்ரேடு தான். புட் ஆப்ஷன் சைடு ட்ரேட் பொறுத்த வரைக்கும் இந்த 73,775 கீழே ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் இங்கே பிரேக் ஆகணும். ஏன்னா சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பிரேக் ஆகணுன்னே எல்லாம் புட் சைடு போவாங்க. அவங்களோட ஸ்டாப் லாஸ் அன்ட்டாகும். அன் பண்ணிட்டு தான் திருப்பி பிரேக் ஆகும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா இந்த 800 மொமெண்டம் இந்த டவுன் சைடில் வர ட்ரெண்ட் லைனுக்கு ஒரு மொமெண்டமை புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணலாம். புட்டில் இது ஒரு சினாரியோ. செகண்ட் புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 74,800லையோ இல்லை அந்த கேப் ஃபில்லிங்லையோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வரும்போது தான் நீங்கள் புட்டை ட்ரை பண்ணணும். புட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 3 சினாரியோ தான் இருக்குது. மற்ற இருக்க எல்லா சினாரியோலையும் கால் சைடில் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணும்போது பாதி லெவலில் நம்ம என்ட்ரி எடுக்கணும். எகைன் இந்த லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
கேப் அப் நடந்தாலும் சம்டைம்ஸ் ரீடெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. கேப் அப் நடந்து மார்க்கெட் இமீடியட்டாக 74,600 போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் வருதுன்னா சரி நெகட்டிவ்னு நினைக்காதீங்க. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை அது வந்து சப்போர்ட் எடுக்கும், கிளியராக வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகும். அப்படி சப்போர்ட் எடுக்கும்போது மினிமம் ஸ்டாப் லாஸ் வச்சு அழகாக கால் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணுங்க. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ப்ரீமியத்தை ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்பாட் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் 48,300 ப்ரீமியம் வச்சிருக்கேன். புட் ஆப்ஷன் சைடில் ஐடிஎம் ப்ரீமியமே வச்சிருக்கேன். ஒரு ப்ரீமியமே பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் மூமெண்டம் தான் டோட்டலாகவே இருக்குது. ப்ரீமியம் எங்கேயுமே மூவ் ஆகல. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் மோட்லேயே இருக்குது. பேங்க் நிஃப்டியில் பர்டிகுலராக நம்ம 1 hour டைம் ஃப்ரேம் வச்சு இந்த ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சான்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் ரிவர்சல் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பட் ப்ரைஸ் சஸ்டைன் ஆகிட்டு தான் இருக்குது. பட் இங்கே ஒரு கேப் ஃபில்லிங் வேறு பாசிபிலிட்டிஸ் இன்னைக்கு கேப் ஃபில்லிங் வச்சனால அந்த கேப் மட்டும் ஃபில் பண்ணாமல் இருக்குது. நம்மளுக்கு மார்க்கெட் ஃபுல் ட்ரெண்ட் கன்வெர்ட் ஆகணும்னா இந்த கேப் ஃபில்லிங்கில் வந்து இப்படி ஸ்டாப் லாஸ் அன் பண்ணிட்டு இப்படி போனால் தான் அது வேலிடாக இருக்கும். அப்படியே ரெக்கவரி ஆச்சுன்னா நம்ம அப்சைடில் இருக்க ரெசிஸ்டன்ஸில் அப்பப்போ ரிஜெக்ட் ஆகும். அதனால் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியில் எந்த லெவல்ஸும் சேஞ்ச் கிடையாது. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 48,200, செகண்ட் சப்போர்ட் 48,000, ஃபைனல் சப்போர்ட் 47,800. பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 520, 760, 48,720, 48,520, ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் 48,900. ப்ரீவியஸ் சப்போர்ட்டு 48,350. இன்னைக்கு ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகுது. செல்லிங் ப்ரெஷர் அந்த அளவுக்கு இல்லை. இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட்டில் கேப் அப் வச்சாலும் ப்ரைஸ் திருப்பி டவுன் சைடில் வந்தாலும் வெயிட் பண்ணுங்கள். இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இங்கே ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக கேப் அப் ஆகி பிரேக் ஆச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம ஒரு புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ். அதனால் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணும்போது நிஃப்டி மாதிரி பண்ணாமல் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுங்க. ஈஸியாக ஒரு 50 to 70 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இன்கேஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணுது அப்படின்னா 200 கீழே மார்க்கெட் டெசசிவாக பிரேக் பண்ணணும். இந்த ட்ரெண்ட் லைன் மல்டிபிள் சப்போர்ட்டை பிரேக் பண்ணணும். அங்கே மட்டும் புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் புட் ஆப்ஷன் எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும், கால் ஆப்ஷன் எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும்னு ஐடென்டிஃபை பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். அந்த இடம் வரும்போது மார்க்கெட் புல்லிஷஸாக இருக்கும். நம்ம வந்து கால் ஆப்ஷன் நினச்சி எடுப்போம், அப்படியே நம்ம ட்ராப் பண்ணிடுவாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் வரும்போது புட் ஆப்ஷன், இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் பிரேக் ஆனால் மட்டும் புட் ஆப்ஷன். அதர்வைஸ் ரிமைனிங் இருக்க எல்லா செட்டப்லையும் ரீட்ரேஸ்மெண்ட்டில் கால் ஆப்ஷன் சைடுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். எனி கைண்ட் ஆஃப் நியூ செட்டப் நான் ஐடென்டிஃபை பண்ணி ஏதோட புது இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் ஹவர்ஸில் ஐடென்டிஃபை பண்ணால் என்னோட டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நாளைக்கான ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஐஏஎக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5% மூவ் கொடுத்துருக்கு. டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பேட்டர்ன்ஸில் ரெசிஸ்டன்ஸ் தாண்டி இன்றைக்கி ஒரு நல்ல டெசசிவ் கேண்டில் வித் வால்யூமோடு இருக்குது. நாளைக்கு ப்ரைஸ் ரீடெஸ்ட் பண்ணாலும் இந்த கேண்டில் கீழே எல்லா எஸ்எல் வச்சுட்டு போகலாம். 160 ரேஞ்ச் 161 ரேஞ்சில் எடுத்தாலும் ப்ரைஸ் இங்கே 2 நாள் சப்ஸ்டெயின் ஆகி போகலாம். ஒன்லி கேஷ் மார்க்கெட்டுக்கு தான் சொல்கிறேன். இன்ட்ராடே பேசிஸில் இன்கேஸ் ஐ பிரேக் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் 166 லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பயோகான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபார்மா செக்டர் நல்லா இருக்கனால பயோகானில் பயோகான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெய்லி டைம் ஃப்ரேம் தான் வச்சுருக்கேன். ஒரு சப்போர்ட் ஜோன் சொல்லியிருந்தோம் 292 ஆல்ரெடி. அங்கேருந்து சப்போர்ட் ஜோனில் நல்ல ஒரு ரேலி ஆகி ஒரு ஃப்ளாக் பேட்டர்னில் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வச்சு இந்த லெவல் கீழே எஸ்எல் வச்சுட்டு அழகாக ஒரு ட்ரையல் பண்ணோம் அப்படின்னா ஒரு 350 ரேஞ்ச் வரைக்கும் ஒரு 1 or 2 டேஸில் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த 2 ஸ்டாக்கும் வாட்சஸில் ஆட் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் பர்பஸ்க்காக எப்படி நம்ம அனலைசிங் நல்லா இருக்கான்னு எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. டிபெண்ட்ஸ், ட்ரேட் எடுக்கிறது உங்களோட விருப்பம். தேங்க்யூ.